போகிற கிளாஸ் வந்து டிஜிட்டல் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட், அதாவது டிஇஎஸ். என்கிரிப்ஷன் அல்காரிதமில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெக்னிக் தான் டிஇஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஇஎஸ் என்கிரிப்ஷன் அல்காரிதம் பார்க்குறதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னா, இந்த என்கிரிப்ஷன் வந்து 16 ரவுண்டில் நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்மளுடைய அனுப்பக்கூடிய பிளைன் டெக்ஸ்ட் வந்துட்டு 64 பிட் பிளைன் டெக்ஸ்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணக்கூடிய கீ வந்து அதுவும் 64 பிட் என்கிரிப்ஷன் கீ தான். நார்மலாக என்கிரிப்ஷன் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய பிளைன் டெக்ஸ்ட்டை வந்துட்டு கீ ஏதாவது ஆட் பண்ணி அதை சைஃபர் டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கும் போது 64 பிட் பிளைன் டெக்ஸ்ட்டு தான் வந்து எடுத்துக்குவோம். ஸோ இதுதான் வந்து டிஇஎஸோட அல்காரிதமுடைய மெயின் டயக்ராம். இதுலேயும் வந்து ஒரு 3 விஷயம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இனிஷியல் பெர்முட்டேஷன்ஸ், அதுக்கப்புறமா கீ ஜென்ரேஷன், அதுக்கப்புறமா அதில் நடக்கக்கூடிய எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன்ஸ். இது 3 தான் மெயின். இது 3 கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா என்கிரிப்ஷன் அல்காரிதம் ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 64 பிட் பிளைன் டெக்ஸ்ட் வந்துட்டு எடுத்து இனிஷியல் பெர்முட்டேஷனுக்காக அனுப்புவோம். அப்படி அனுப்பும்போது இந்த இனிஷியல் பெர்முட்டேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய 64 பிட்டையும் வந்து, அதாவது அதோடைய பொசிஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டரில் இருக்கும் 1 2 3 அப்படின்னு சொல்லி 64 பிட்ஸுமே வந்து ஒரு ஆர்டரில் இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இனிஷியல் பெர்முட்டேஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராசஸில் ரீஅரேஞ்ச் ஆகும். அதாவது இப்போது ஃபஸ்ட்டு பிட் வந்துட்டு ஒரு 58th பொசிஷனுக்கு போயிடும். நெக்ஸ்ட்டு 40th இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வரும். இந்த மாதிரி இந்த பொசிஷன் வந்து ரீஅரேஞ்ச் ஆகும். இதுதான் இனிஷியல் பெர்முட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இனிஷியல் பெர்முட்டேஷன் முடிஞ்சு எகைன் நம்மளுக்கு அந்த 64 பிட்டு தான் கிடைக்க போகுது. இந்த 64 பிட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவன் பிட்ஸை தனியாகவும் ஆட் பிட்ஸை தனியாகவும் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். அதாவது 32 பிட் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் வந்து ஈவன் சைடு போகிறத L0 அப்படின்னு சொல்லிட்டு அதை லெஃப்ட் சைடு, ஆட் சைடு போகிறது வந்து ரைட் சைடுன்னு சொல்லிட்டு R0 அப்படின்னு சொல்லி இனிஷியலாக எடுத்துக்குவோம். ஸோ இதை தான் வந்து என்கிரிப்ஷனுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். என்கிரிப்ஷன் ஃபார்மேட் யூஸ் பண்ணும்போது, அந்த அல்காரிதம் டெக்னிக் யூஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸை தான் நம்ம அங்கே கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு கீ ஜென்ரேஷன் மூலியமாக கீஸும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, என்கிரிப்ஷன் வந்து 16 ரவுண்டாக நடக்கும். இங்கே தான் நம்மளுக்கு இந்த 16 ரவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 16 ரவுண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய L0 வேல்யூ, அதுக்கான ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது R1 அப்படிங்கிறது ரவுண்ட் 1 என்கிரிப்ஷன் டெக்னிக் பண்ணி முடிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ R1. அந்த R1க்கு L0ங்கிறது இங்கிருந்து வரக்கூடியது L0. ஸோ இந்த ப்ளஸ் வந்து எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன், ஃபங்க்ஷன் ஆஃப் R0, ரைட் சைடில் இருந்து வரக்கூடிய பிட்டு, K1 அப்படிங்கிறது கீ ஜென்ரேஷன் மூலியமாக அனுப்பக்கூடியது. இந்த கீ ஜென்ரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது 16 கீயை வந்து ஜென்ரேட் பண்ணும் நமக்கு. ஒவ்வொரு கீயும் வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கு வந்துட்டு K1 K2 K3 அப்படின்னு K16 வரைக்கும் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு கீ வந்து அது கொடுக்கும். ஸோ தனியாக இப்போ கீ ஜென்ரேஷன் மட்டுமே எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீ ஜென்ரேஷனுக்கு நமக்கு பிரின்சிபல் படி 64 பிட் என்கிரிப்ஷன் கீ தான் யூஸ் பண்ணும். அதாவது 64 பிட் தான் யூஸ் பண்ணும். அப்படி 64 பிட் யூஸ் பண்ணும்போது பேரிட்டி செக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேரிட்டி ட்ராப்பில் 8 பிட் வந்து அதில் எடுத்துக்குவோம் பேரிட்டி செக்கிங்காக. ஸோ இப்போ பேலன்ஸ் நம்மளுக்கு 56 பிட் தான் ப்ராசஸ்க்காக வரும் கீ ஜென்ரேஷனுக்காக. இந்த 56 பிட்டை ஈவனாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதாவது 28 பிட், லெஃப்ட் சைட் 28, ரைட் சைட் 28ன்னு சொல்லி எடுத்துட்டு ஜஸ்ட் ஷிஃப்டிங் மட்டும்தான் பண்ண போகிறோம். இந்த ஷிஃப்டிங் எப்படி இருக்குன்னா, ஒரு பிட் மட்டும் லெஃப்ட் சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரே ஒரு பிட் வந்து லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ண 28 பிட்டில் தனியாக ஒரு ஷிஃப்டிங் நடக்கும், இந்த சைடு ஸ்ப்ளிட் பண்ண 28 பிட்டில் தனியாக ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் அகெயின் நம்மளுக்கு 56 பிட் தான் வரும். ஆனால் அந்த 56 பிட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த என்கிரிப்ஷன் டெக்னிக் பொறுத்த வரைக்கும், அதுவும் முக்கியமாக கீ ஜென்ரேஷனில் பி பாக்ஸ் எஸ் பாக்ஸ் அப்படின்லாம் பார்ப்போம். இந்த பி பாக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அதாவது இன்புட்டாக வரக்கூடிய பிட்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணுறது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் இந்த பி பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பி பாக்ஸில் கம்ப்ரஸ் பண்ணுறாங்க. அதாவது 56 பிட்டை கம்ப்ரஸ் பண்ணி 48 பிட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கீ ஜென்ரேட் ஆகி இப்படி தான் 48 பிட் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு கீயும் K2 K3 அப்படின்னு சொல்லி அப் டு K16 வரைக்கும் அந்த 16 ரவுண்டுக்கும் 16 கீ வந்து இந்த மெத்தடில் தான் ஷிஃப்ட் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி 48 பிட்டாக கன்வெர்ட் பண்ணி இந்த கீ ஜென்ரேஷன்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இங்கே 64 பிட் வந்து 56 பிட்டாக நம்மளுக்கு பேரிட்டி ட்ராப்காக 56 பிட் மட்டும்தான் கீ ஜென்ரேஷனுக்கு அலோவ் பண்ணும். இந்த கீ என்ன செய்யும் அப்படின்னா, K1லேருந்து K16 வரைக்கும் 48 பிட்டை மட்டும்தான் என்கிரிப்ஷன் டெக்னிக்காக அலோவ் பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல K1க்கு 48 பிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு R0 வந்து 32 பிட்.
ஸோ இப்போ என்ன லாஜிக் படி என்ன அப்படின்னா, இப்போ R0 வந்து 32 இருக்குது, K1 வந்து 48 இருக்குது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு XOR ஆப்ரேஷன் நடக்குது. இந்த XOR ஆப்ரேஷன் என்ன பண்ணுன்னா, நார்மலாகவே XOR ஆப்ரேஷன் நடக்கணும் அப்படின்னா 2 பிட்டும் சேமாக இருந்தால் தான் XOR ஆப்ரேஷன் பண்ண முடியும். அதாவது ரெண்டும் சேமாக 32 இருக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே 48 இருக்கணும். ஸோ டிஃபராக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த R032 வந்துட்டு அகெயின் நம்ம வந்து 48க்கு அதை வந்து மாற்றணும். ஸோ 48க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து XOR ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த XOR ஆப்ரேஷன் மூலிமா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 48 பிட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் P-பாக்ஸ் யூஸ் பண்ணி XOR ஆப்ரேஷனில் இதுதான் நமக்கு நடக்க போகுது. அதாவது R0 32 பிட்டை எக்ஸ்பென்ஷன் யூஸ் பண்ணி P-பாக்ஸில் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 48 பிட்டாக இது பண்ணிடும். அப்போது இப்போ இது 48 பிட்டாக மாறிடுச்சுன்னா R0வும் 48, K1ம் 48. இப்போ XOR ஆப்ரேஷன் ஈஸியாக பண்ணலாம். நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பிட்டும் 48 பிட்டு தான் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் R0 K1 இது ரெண்டும் ஆப்ரேட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் 48 பிட்ஸ் கிடைக்கிது. ஓகே, இப்போ மறுபடியும் எகைன் என்ன XOR ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா L0 XOR ஆப்ரேஷன் வித் இந்த 48 பிட்டு. ஸோ இங்கே L0 எவ்வளோ வரும்னா இதுவும் சேம் 32 தான் வரும். அப்போது இது 32, இது வந்துட்டு ஹோலாக வந்துட்டு 48 பிட். இப்போ என்ன செய்கிறோன்னா இங்கேயும் வந்து அன்ஈக்குவலாக இருக்குது. பிட்ஸ் வந்து XOR ஆப்ரேஷன் நடக்கும்போது அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கீ ஜென்ரேஷன் மூலிமா அனுப்பின கீழே வச்சு ஆப்ரேட் பண்ணி 48 பிட் கிடச்சது இல்லை, இதை வந்து மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்ரஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக் அப்படின்னா S-பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். S-பாக்ஸ்க்கு இந்த 48 பிட்டை அனுப்புகிறோம். ஓகேவா, R0லேருந்து வந்தது, தென் K1லேருந்து வந்தது. இந்த ரெண்டு 48 பிட்டும் வந்துட்டு இப்போது S-பாக்ஸ்க்கு அனுப்புகிறோம். S-பாக்ஸ் வந்து 8 S-பாக்ஸ் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். 8 S-பாக்ஸு, ஒவ்வொரு S-பாக்ஸ்லேயும் 6 பிட்டாக நம்ம அனுப்புவோம். ஸோ இதுதான் 8 S-பாக்ஸு. அந்த ஒவ்வொரு S-பாக்ஸ்க்கும் 6 பிட்டாக அனுப்புகிறோம். அது என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு பாக்ஸும் அந்த 6 பிட் இருக்கிற 4 பிட்டாக வந்து நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ டோட்டலாக அப்போது 8 S-பாக்ஸ்லேயும் 4 பிட்டுக்கும் போது நம்மளுக்கு ஃபைனலாக 32 பிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த 32 பிட்டும் ஸ்ட்ரெயிட்டாக P-பாக்ஸ்க்கு போய் அங்கேருந்து தான் ப்ராசஸ் பண்ணுறதுக்காக அனுப்புவோம். ஓகே, இப்போ இந்த 32 பிட்டு வந்துட்டு R1ல் நமக்கு கிடைக்கும் ஃபைனலாக. அப்போ 32 பிட்டு, இது L0 32 பிட். இந்த L0 இங்கேருந்து போகுது 32 பிட். அதே மாதிரி P-பாக்ஸ்லேருந்து வந்து 32 பிட். இது 32, இது 32, ரெண்டுமே XOR ஆப்ரேஷன் நடக்குது. XOR ஆப்ரேஷன் நடந்து நம்மளுக்கு 32 பிட் கிடைக்குது. அப்போ இந்த R1ஓட எண்டில் நமக்கு கிடைக்கக்கூடியது 32 பிட் கிடைக்கும் ரவுண்ட் 1ல். ஸோ இதே மாதிரி இதோட கிடைச்ச இந்த 32 பிட்டை அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா L2க்கு கொடுப்பாங்க. இங்கே எப்படி R0லேருந்து L1க்கு கொடுத்தோமோ இன்புட்டை, அதே மாதிரி R1 கிடைச்ச அவுட்புட்டை வந்து அடுத்து நம்ம நெக்ஸ்ட் எங்கே கொடுப்போம் அப்படின்னா L2க்கு கொடுப்போம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் போயிட்டுருக்கும். அப் டு 16th ரவுண்டு வரைக்கும் இருக்கும். ஸோ 16th ரவுண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா L15, அதாவது 15th லெஃப்ட் சைட்லேருந்து 15th இன்புட்டு XOR ஆப்ரேஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் R15 K15, அதாவது கடைசியாக கொடுத்த கீ. ஓகேவா, ஸோ K15 இது நம்மளுக்கு எடுக்கும்போது ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா R16th ரவுண்டில் என்ன கீயோ அது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அங்கேயும் 32 பிட் தான் கிடைக்கும். ஸோ அந்த 32 லெஃப்ட் சைட்லேருந்து 16th வந்து 32, இது ரெண்டும் கம்பைன் ஆகி 64 பிட் ஆகும். இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது தான் நம்மளுக்கு சைஃபர் டெக்ஸ்ட்டுங்கிறது ஃபைனலாக கிடைக்கும். அதாவது ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை எடுத்து இவ்வளோ ப்ராசஸ், அதாவது இனிஷியல் பெர்முட்டேஷன், கீ ஜென்ரேஷன், XOR ஆப்ரேஷன்ஸ், கீ ஜென்ரேஷன், XOR ஆப்ரேஷன்ஸ், இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டாக அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ பிளைன் டெக்ஸ்ட்டை வந்துட்டு சைஃபர் டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை பிளைன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறதுக்கு இன்வர்ஸ் இனிஷியல் பெர்முட்டேஷன் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அகைன் அந்த பழைய ஃபார்மேட் பிளைன் டெக்ஸ்ட்டே கிடைக்கும். ரிசீவர் வந்து அந்த பிளைன் டெக்ஸ்ட்டை தான் ரிசீவ் பண்ணி என்ன மெசேஜ் வந்து சென்டர் அனுப்புனாங்க அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு DES அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு பிளைன் டெக்ஸ்ட்டை வந்து என்கிரிப்ட் பண்ணக்கூடிய மெத்தடு. தேங்க்யூ ஸோ மச்.